இன்னைக்கு வந்துட்டு ரோட்டரி ஸ்பெக்ட்ரமும் பேக்கர் ஹியூக்ஸும் சேர்ந்து சிங்கப்பெண்ணே அப்படின்ற இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம். சிங்கப்பெண்ணேன்ற திட்டம் என்ன அப்படின்னா வந்துட்டு அதாவது பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்துட்டு இலவசம் அல்ல, இது ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ வந்துட்டு அவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் முன்னேறதுக்காக நாங்கள் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இதுல வந்துட்டு ஒரு சின்ன பகுதியா அவங்களுக்கு வந்து ஒரு சிறு கடனா ஏற்படுத்தி கொடுக்குறோம். அந்த கடனை வந்துட்டு அவங்க கட்டி முடிக்கும் போது அந்த ஆட்டோ வந்துட்டு அவங்களே சம்பாரிச்சாங்கன்ற ஒரு பெருமித உணர்வு அவங்களுக்கு ஏற்படணும்னு தான் எங்களோட நோக்கம். அதுக்காக தான் அந்த கடன். இது எந்த அடிப்படையில் நீங்க 25 பேர் இது வந்துட்டு இதுல வந்து எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா, அதாவது இந்த பெண்கள் பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கக்கூடிய பெண்கள் மாத்திரமல்ல, அவங்க லைக் ஒரு சிங்கிள் பேரண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பெண்கள் அவங்க வந்துட்டு அந்த குடும்பத்தினுடைய பிரெட் வின்னரா இருக்கக்கூடியவங்க. அவங்களதான் நாங்க முதன்மைப்படுத்தி நாங்க இந்த தேர்வுகளை பண்றோம். நிறைய வருது, அப்ளிகேஷன்ஸ் வந்தாலும் நாங்க இந்த மாதிரியான சில கிரைட்டீரியாவை வச்சு அவங்களை முதன்மைப்படுத்தி நாங்க வந்துட்டு தேர்வு பண்றோம். ஆமா, இந்த திட்டத்தை வந்துட்டு நாங்க தொடர்ந்து வருஷம் பண்ணணும்ன்றது தான் எங்களோட நோக்கம். தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் போன வருஷம் வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு 10 ஆட்டோக்களுக்காக நாம பண்ணணும். இந்த வருஷம் 25 ஆட்டோ கோயம்புத்தூர்ல பண்றோம். இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா இதை அதிகப்படுத்தி பெண்களுடைய முன்னேற்றத்துல ரோட்டரியினுடைய ஒரு பங்கு வந்துட்டு முக்கியமா இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ரோட்டரிக்கு வந்துட்டு 7 ஏரியாஸ் ஆஃப் ஃபோக்கஸ்ன்னுவாங்க. அதுல வந்து 2 ஏரியா ஃபோக்கஸை வந்துட்டு இது செயல்படுத்துது. ஒன்று வந்துட்டு சமுதாய பொருளாதார சப்போர்ட், அதாவது கம்யூனிட்டி ஃபினான்ஷியல் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்துட்டு எக்கனாமிக் சப்போர்ட், என்விரான்மெண்டல் சப்போர்ட். இந்த 2ஐயும் வந்துட்டு இது செயல்படுத்துது. இதுதான்.